என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. வரலாற்றில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ராமாயணத்தை பற்றி இஸ்லாத்தில் எப்படி வருது, ராமர் என்பவரை என்னன்னு குறிப்பிடுறாங்க, சீதாதேவி என்னன்னு குறிப்பிடப்படுறாங்க, அனுமன் என்று சொல்லக்கூடியவர் என்னன்னு குறிப்பிடப்படுறாங்க. இப்போ ராமர் என்பவர் ஷீது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான். சீதாதேவி என்பவர் நஹூரா மக்கா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து கண்ணழகியை அல்லாஹ் கொடுத்தான். அனுமர் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜின் இனத்தில் மிக வலுவாய்ந்த ஜின் கூட்ட தலைவர். இஸ்லாத்தில் ராமாயண கதை எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராமாயண கதை வந்து நம்ம உலகத்தில் பரவலாக எல்லாருக்கும், இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கல்வி அறிவு இல்லைன்னா கூட ராமாயண கதைகள் வந்து திரைப்படங்கள் வழியாக மீடியாக்கள் வழியாக எப்படியோ தெரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதனால் அந்த ராமாயண வரலாறுக்கு போகாமல் இஸ்லாத்தில் இது எப்படி வருது அப்படின்னு பார்க்க போனால், நம்ம ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்று வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் வந்து இலங்கையில் இறங்கினாங்க. இது பரவலாக எல்லாரும் அறியப்படக்கூடிய செய்தி. ஆடம் ஸ்பீக்னு இலங்கையில் இருக்குது. சரந்தீப் மலை அவருடைய மகன்கள் தான் வந்து காபில் ஹாபில் முதலாவது பிறக்கிறாங்க. இரட்டை சூழல குழந்தைகள் பிறக்கும். காபில் இக்கிலிமா பிறப்பாங்க, ஹாபில் அகிலியா பிறப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க பிறக்கிறவங்க என்ன பண்ணாங்க, முதலாக பிறந்த ஆண் இரண்டாவதாக பிறந்த பெண்ணை மனம் முடிக்கணும். இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு கூட பிறந்தவளுடைய மேலே விருப்பப்பட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தம்பியை கொன்னுறாரு, ஹாபிலை கொன்னுறாரு. காபில் ஹாபிலை கொண்டுட்டு இக்லிமாவை இட்டுட்டு போயிடுறாரு. இதுதான் நடந்த நிகழ்வு. இந்த இடத்துல வந்து தம்பியை கொன்னுட்டு அவருடைய பாடியை அடக்கம் செய்கிறது எப்படின்னு தெரியல. ஏன்னா முதல் கொலை. அதனால் தோலில் தூக்கி போட்டு 4 நாள் 40 நாள் அலையிறாரு. காகத்தை எல்லாம் படைச்சி அனுப்பி 2 காக்கை சண்டை போட்டு ஒரு காக்கா வந்து இறந்த பிறகு அடக்கம் பண்ணுற மாதிரி சொல்லி காட்டுறான். இந்த விஷயம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹாபில் இறந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, மனக்கவலையில் இருக்கிறாங்க. அப்போ தான் அல்லாஹ் தாலா 2 சூழ்களில் 2 குழந்தையாக கொடுத்த அல்லாஹ் ஷீது என்று சொல்லக்கூடிய அவர்களை ஒரு குழந்தையாக கொடுக்குறான். வேற வாரிசு இல்லை அந்த இடத்துல. மொத்தம் ஆதம் ஹவ்வா. ஆதம் இந்தியாவில் இறக்கப்பட்டாங்க, ஹவ்வா ஜித்தாவில் இறக்கப்பட்டாங்க. அதனால தான் ஜித்தானாலே பாட்டின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களா, ஹவ்வான்பாங்க. அந்த ஹவ்வா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து வாழ்ந்த பகுதி இந்திய பகுதியில் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால தான் வந்து நம்ம தென் தமிழகத்துலாம் பார்த்தீங்கன்னா அவ்வாம்பாங்க. ஹவ்வாவை தான் அவ்வாம்பாங்க. அவ்வா தான் ஔவையார் ஆனாங்க, பாட்டிம்பாங்க. ஔவையார் தான் ஹவ்வாம்பாங்க, பாட்டி ஆவாங்கன்னு வச்சுக்கலாம். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஷீது அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இப்பொழுது காபில் என்ன செய்யறது, தன்னுடைய உடன் பிறந்தவர் அழைத்து கொண்டு தொலைதூரங்களுக்கு ஓடினா காடுகளுக்கு போயிடுறாரு. இப்போ இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துடைய இறுதி காலம் நெருங்கும்போது தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்கிறாங்க. யாருக்கு? ஷீது அலைஹிஸ்ஸலாத்து வசியத் செஞ்சு அல்லாஹு தாலா அவங்களுக்கு 50 சுகுஃபுகள் கொடுக்குறான். சுகுஃபுகள்னா ஆகமங்கள். என்ன சுகுஃபா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகமங்களை கொடுக்குறான். அப்புறம் ஒரு கித்தாபை கொடுக்குறான். ஜபூரே அவ்வல் என்று சொல்லக்கூடிய ஒரு கித்தாபு, ஒரு வேதத்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்கன்னா. அந்த வேதத்தில் 128 கன்னிகள், அதாவது உபதேசங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா. இப்போ இதை கொடுக்குறான். அடுத்து அவங்க என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காபில் இடத்துல போய் அவன் கொஞ்சம் மது சூது அந்த விஷயங்கள் செய்கிறதால அதை போய் நீங்கள் வந்து தடுங்கன்னு சொல்லி ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறது தான் இதுதான் அந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு இடையில ஆபீலுக்கு வந்து இறந்த பிறகு, காபில் போன பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகி வருவதற்கு முன்பதாக இவங்க நல்ல வாலிபமான சமயத்தில் இருக்கும்போது ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனம் முடிக்கிறதுக்காக வேண்டி பெண் இல்லைன்னா அந்த சமயத்தில் 3 பேர் தானே, ஒருத்தர் தான் கொல்லப்பட்டுட்டாங்க இல்லையா. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹு தாலா என்ன பண்ணுறான், உத்தரவு வர வரையும் மனம் முடிக்கிறத பற்றி பேசவே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசவே இல்லை. இந்த சமயத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, பெண் உருவில் வரான் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. பெண் உருவில் வந்து நீ என்ன மனம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஷீத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை என் தந்தை மனம் முடிக்கும்படி சொல்லலை, அதனால் எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது, நான் போக மாட்டேன், என் தந்தை சொல்கிறத தான் நான் கேட்பேன்னு சொன்ன உடனே தான் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் தான் மூக்கும் காதும் அறுபடுது. அந்த ஷைத்தான் பெண் உருவில் வந்த ஷைத்தானை மூக்கையும் காதையும் அறுத்து நீ ஷைத்தான் தான் சொல்லி அடித்து விரட்டிடுறாங்க. இதுதான் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தில் சீதாதேவியை கவர்வதற்காண்டி ராவணன் வரும்போது அவங்களுடைய தங்கை சூர்பனகை வந்து ராமன் மேலே ஆசைப்பட்டு வரும்போது மூக்கையும் காதையும் அறுத்துட்டாங்க. இதே தான் செய்தி. இஸ்லாத்தில் இப்படி வருது. ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தை பெண் உருவில் வந்த ஷைத்தான் மனம் முடித்து கொள்ளும்போது அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க, நீ ஷைத்தான் தான் அப்படின்னு. ஏன்னா பெண் என்று இல்லை, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்து கண்ணழகி நஹூரா மக்கா அவர்கள் அல்லாஹ் கொடுத்தான். அதான் சீதாதேவின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா. நஹூரா மக்கான்னு சொர்க்கத்து கண்ணழகியை கொடுக்குறான். இப்போ என்ன செய்கிறாரு, காபில் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இக்கிலிமாவை கூட்டிட்டு போய் பெருங்கூட்டமாக ஆயிடுறாரு.
இப்போ இவர் மனம் முடிச்சு நகுரா மக்கா மனம் முடிக்கிறாரு. இந்த இடத்துல இருக்கும் பொழுது இவர் வந்து ஏகத்துவத்தை பக்கம் ஏற்றி வைக்கணும். ஏன்னா தவறான விஷயங்களில் போகிறதால என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, விஷயத்தை சொல்கிறதுக்காக வேண்டி ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்னென்ன கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய ஆதிக்கத்துடைய சக்தியும் கொடுக்குறான். ரெண்டாவதாக ஜின்களுடைய ஆதிக்க சக்தியும் கொடுக்குறான். ஏன்னா காபில் கொஞ்சம் வலுவாய்ந்தவர், அவங்க பெருங்கூட்டமாக பரவிடுச்சு. அதனால என்ன செய்யலாம், மனிதனுடைய ஆதிக்க ஜின்களுடைய ஆதிக்கம் கொடுக்குறான். ஜின்கள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, த சீக்ரெட் ஆஃப் ஜின்னு அடித்து பார்த்தீங்கன்னாலே கேட்டிங்கன்னா, மைமுனா அப்படின்னு அடித்து பார்க்கணும் இங்கிலீஷில். MAIMUNA மைமுனா அடித்து பார்த்தீங்கன்னா, மைமுனா ஜின்னு அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜின்னுடைய உருவம் வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அனுமார் தான். இந்த சீக்ரெட் ஆஃப் ஜின்னு நடித்தா கூட அந்த மைமுனா தான். அந்த அனுமார் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மைமுனா ஜின்னு. அந்த ஜின் என்ன பண்ணுது, சீதா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உறுதுணையாக வந்து நேராக போய் காவில போய் சண்டை போடுறாங்க. இதுதான் நடந்த நிகழ்வு. இஸ்லாத்தில் ராமாயண கதை இப்படி தான் வருதுன்னு வச்சிங்களேன். பொதுவாக இஸ்லாத்துடைய விஷயங்கள் இந்தியாவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரபு மொழிகளில் இப்போ நம்ம சொல்கிறோம் சீதா அலை இஸ்லாம்ங்கிறோம், நகுரா மக்காங்கிறோம். ஆனால் இங்கே அந்தந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு அந்தந்த மக்களிலிருந்தே நபிமார்களை இறை தூதர்களை அல்ல அனுப்பினான். அதனால தான் ஆதா அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாக எல்லா மொழிகளுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளப்பிரளயம் வந்த பொழுது தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்களை 3 மகன்களை பிரித்து அனுப்பி விடுறாங்க. அதனால் அவங்க ஒரு காலகட்டம் பல்கி பெருகும் பொழுது மொழிகள் பல்வேறாக போகும். அந்தந்த மொழிகளிலிருந்து ஒரு நபிமார்களை எல்லாம் அனுப்பி அந்த மொழியில் பேசுகிறான். அந்த மாதிரி தான் தமிழ் வந்துச்சு. தமிழ் தான் மூத்த மொழி. ஆதா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிற மொழி. அந்த மொழியின்படி ராமர்னு சொல்லப்படுறோம். அதை தான் சேது நாடு, சேது சமுத்திர கால்வாய் திட்டம், விஜய ரகுநாதபதி சேதுபதினு சொல்லுவாங்க. கிழவன் விஜய ரகுநாத் சேது நாட்டை ஆண்ட விஜய ரகுநாதபதினு சொல்லுவாங்க. இப்போ இந்தியான்னு சொல்ற மாதிரி இந்த இந்தியாவே யார் கட்டமைக்கிறாங்கன்னா, காபிலை தண்டித்து விட்ட பிறகு நேராக சீதா அலைஹிஸ்ஸலாம் எங்கே போகிறாங்கன்னா அயோத்திக்கு தான் போகிறாங்க. அயோத்தியில் தான் போய் ஃபைசாபாத் மாவட்டத்தில் தான் அவங்க தங்குறாங்க. தங்களுடைய மனைவியோடு மகன்களோடு அங்கே தான் தங்குறாங்க. அங்கே தங்கும்பொழுது தான் அவருடைய மகன் ஒருத்தர் பிறக்கிறாரு. யோனாத்துன்னு பேர். 135வது வயதில் யோனாத்துன்னு ஒருத்தர் பிறக்கிறார். யோனாத்துன்னு ஒருத்தர் பிறக்கிறாரு. அவர் வந்து சீதா அலைஹிஸ்ஸலாத்துடைய 135வது வயதில் பிறக்கிறார். அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அவர் தான் பேர் ஹாம். அவர் தான் என்ன செய்கிறார், உலகத்தில் முதலாக பேரிச்சம் பழத்தை நடுறாரு வச்சிங்களா. இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அவர் பேர் தான் ஹிந்து. சீதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வாழ்ந்துட்டு அவங்க ஒரு சின்ன நகரத்தை நிர்மித்தாங்க. அவருடைய மகன் ரியானாத்தை வந்து கொஞ்சம் பரவலாக நிர்மாணித்தாங்க. அவருக்கு பிறந்த ஹாமுக்கு பிறகு வந்த ஹிந்து என்பவர் தான் என்ன செய்கிறாரு, இந்தியாவை தன் பெயரால் உருவாக்குறாரு. அப்போ ஹிந்துன்னு பேர் வந்தது யார், சீதா அலைஹிஸ்ஸலாத்துடைய கொல்லு பேரம். சீதா அலைஹிஸ்ஸலாம் மகனார் யோனாத், அவருடைய மகன் ஹாமு, அவருடைய மகன் ஹிந்து தான் இந்தியாவை கட்டமைக்கிறார் தன்னுடைய பெயரால். அதனால தான் அரபு நாட்டில் வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி கத்திஜா அம்மாவுடைய முதல் கணவர் அபுஹாலாவுக்கு பிறந்தவருடைய மகன் பேர் ஹிந்தா. இஸ்லாத்துடைய கொடிய விரோதியாக இருந்த அபு சுஃபியான் பிறகு இஸ்லாத்தை மாறினார். அவருடைய மனைவியாக இருந்த ஹிந்தாவை கூட ஹிந்தான்னு பேர் வச்சாங்க. இப்படியாக இந்த ஹிந்து நாட்டை அந்த சீதா அலைஹிஸ்ஸலாத்துடைய கொல்லு பிறந்த அமைக்கிறாரு. அப்படி அமைச்சு நகரை உருவாக்குறாரு. இந்த அயோத்தி தான் இன்றும் வரலாற்றில் ராம ஜென்ம பூமியாக அறியப்படுகிறது. எப்படி வருங்க கணக்கன் பாருங்க. இந்த ஏன்னா இன்றும் அயோத்தியில் ஃபைசாபாத்தில் ராம ஜென்ம பூமியாக கருதப்படக்கூடிய அந்த இடத்துல ஷீது நபியோட அடக்கமிடம் இன்னும் இருக்கு. இன்னும் 13 அடி கபர் அங்கே இருக்கு. சுற்றி சீதா அலைஹிஸ்ஸலாம் மக்பரா, அதாவது அடக்கவிடம் நடிச்சு பார்த்தீங்க, தர்கான்னு நடிச்சா கூட சீதா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இடம் ஃபைசாபாத்திலே வரும்னு வச்சிங்களேன். இவர் தான் ராமராக அறியப்படுகிறார். இஸ்லாத்தில் இதுதான் ராமாயண கதை. இப்போ இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வரலாற்றை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஹிந்து அவர் வந்துச்சுன்னா பிறகு எப்படி மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிமு 550 சைரஸ் மன்னர் பாரசீகத்திலேருந்து வர்றார். அவர் வந்து படையெடுத்த போது அவர் பார்சி மொழியில் வந்து உச்சரிக்க மாட்டாங்க. அதனால் இங்கே உள்ள சிந்து சமவெளி மக்களெல்லாம் ஒன்றாக இணைத்து ஹிந்துன்னு அடித்தார், ஹிந்தோன்னு அடித்தார். அதுக்கடுத்து என்னங்கன்னா, கிரேக்கர்கள் அலெக்சாண்டர் படையெடுப்பில் வந்த பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இண்டோ அப்படின்னு அழைச்சாங்க. அவங்க எப்படி அழைச்சாங்கன்னா இண்டஸ்ன்னு அழைச்சாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து முகலாயர்கள் வந்த பிறகு இந்துஸ்தான் அழைக்கிறாங்க. இந்துஸ்தான் அழைச்ச பிறகு வெள்ளையர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், போர்த்துகீசர்கள் இவங்களாம் வந்த பிறகு இந்த கிரேக்கர்கள் சொன்னதை ஒத்துக்கல, பாரசீகரை அழைத்ததை ஒத்துக்கல. ஆனால் ரோமாபுரி அழைச்சாங்க பிறகு இண்டஸ்ன்னு, அதை தான் அவங்க பழமையாக சொன்னாங்க. அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை கூட
இண்டஸ் வேலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம சுதந்திரம் கிடைக்குது, மவுண்ட் பேட்டன் பிறகு வராரு. இதுக்கு முன்பதாக இந்துன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னா 1884ல் வங்காளத்துக்கு நீதிபதியாக வந்த வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே உள்ள கலை பண்பாடு அறிவியல் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி தங்களுடைய நாட்டுகளுக்கு இதை பதிவு பண்ணி எழுதிட்டே இருக்கும்பொழுது தான் காளிதாசர் எழுதின சகுந்தலாவை எழுதுறாரு. சமஸ்கிருதத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் ஆன பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு, இந்த உள்ள மக்களுக்கெல்லாம் ஹிந்து என்று பெயரிட்டார். அவர் தான் பெயர் ஆரம்பிச்சுங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முடிச்சுக்கலாம். வில்லியம் ஜோன்ஸுக்கு பிறகு வெள்ளையர்கள் ஆட்சி செய்யும் போது 1947ல் சுதந்திரம் கொடுக்குறாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு வர்றாரு. மவுண்ட் பேட்டன் பிரபு அவர் வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திரம் தரதுக்காக வராங்க. என்ன ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தராதிங்க, அன்னைக்கு அஷ்டமி, மறுநாள் நவமி. அஷ்டமினா 8வது நாள் அமாவாசையிலேருந்து 9வது நாள் நவமிம்பாங்க. ஏன்னா அஷ்டமியில் கிருஷ்ணர் பிறந்தாரு, நவமியில் ராமன் பிறந்தார். இவங்க பிறந்த நாள் வந்து கிருஷ்ணன் அஷ்டமியில் பிறந்தால பெரும்போருக்கு இந்த மகாபாரத போர் வந்துச்சு. நவமியில் பிறந்ததால ராமாயணம் அந்த 14 ஆண்டு காலம் இதுக்கு போனாங்க, அதாவது இது காடுவாசத்துக்கு போனாங்க இப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் மவுண்ட் பேட்டன் பிறகு 1945ல் வந்த பொழுது அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் 2 லட்சம் ஜப்பானியர்கள் இவங்க இடத்துல சரணடைகிறாங்க. அதனால வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக வேண்டி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இப்போ வரலாற்றில் சங்க காலத்தில் இந்தியாவோட பேர் என்னன்னா நாவலந்தீவு, நாவலந்தேயம் தான். இப்போ ஆரியர்கள் படையெடுப்புக்கு முன்பதாக சங்க காலத்தில் உள்ள பரிபாடல் 18 பெரும்பாதி ஏழான் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா மாய பெரும்பாடலில் கூட பரிபாடல் கூட மாய அவுணர் மயங்குற தபுத்தவேல் தபுத்தவேல் என்ன வருதுன்னு கேட்டால் நாவலன் தன்பொழில் வடபொழில் ஆயிடைன்னு வருது. இதுதான் நாவலன் தன்பொழில். நாவாய், நாவல் மரங்கள் ஆழ்ந்திருந்தது அந்த இடத்துல வாழ்ந்தவங்க நாவாய். நாவாய் என்ன யாருங்கன்னா நூகு. நாவாய் தான் நூகாச்சு, நூகு தான் நோவாச்சு, நோவா தான் நேவி ஆச்சு. நாவாய் என்ன வந்துச்சுன்னா அவங்க தான் முதல்ல தோணி செஞ்சார், கப்பல் செஞ்சார். அதனால சீர்காழியில் கூட தோணியபுரம் தோணி வெப்பசாமின்னு கும்பிடப்படுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த நாவாய் ஏன் பேர் வந்துச்சுன்னா கடலில் இந்த போட் போகுது பாருங்க, அது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு அந்த பெரிய இடத்துல நம்மளுடைய வாய்க்கு நடுவில் நாக்கு போகிற மாதிரியே இருக்குமா. அதனால தான் நாவாயின்னு கப்பலுக்கும் அதை தோணிக்கும் பேர் வந்துச்சு. இந்த கப்பலுடைய உருவாக்குன அவருக்கும் நாவர்கள். அதுதான் பிறகு சமஸ்கிருதத்தில் நாகர்கள்னு வந்துச்சு. நாகப்பட்டினம் நாவப்பட்டினம் தான், நாவூர் தான், நாவலந்து தான், நாவர்கோயில் தான். சமஸ்கிருதம் உள்ளார வந்தது, நாவல் மரங்கள் அறிந்திருந்துச்சு. அது என்னாச்சுன்னு கேட்டால் ஜம்பவி தேவுன்னு வந்துச்சு, நாகூர் ஆச்சு, நாகப்பட்டினம் ஆச்சுன்னு வச்சுங்க. அப்போ சங்க காலத்தில் இந்தியா ஒரு பேர் நாவலந்தீயம். சமஸ்கிருதம் வந்த பிறகு ஜம்பு தீவு. அதுக்கடுத்து வில்லியம் ஜோன்ஸ் கொண்டு வந்தது ஹிந்துன்னு அறிவிச்சார், ஹிந்தியான்னு அறிவிச்சார். சுதந்திரம் கொடுத்த மவுண்ட் பேட்டன் பிறகு INDIA இண்டிபெண்டன்ட் நேஷனல் டிக்ளேர்டு இன் ஆகஸ்ட். அதான் இண்டிபெண்டன்ட் நேஷன் டிக்ளேர்டு இன் ஆகஸ்ட். இதுதான் இந்தியான்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம். இது இப்படியாக வந்தது. இதை கட்டமைச்சது யாருன்னா சீதா அலைஹிஸ்ஸலாத்துடைய குல்லுக்காரன் ஹிந்து. இந்த வரலாறு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா அல்பிரூனி எழுதின தாரிக்குல் ஹிந்துன்ற கித்தாபில் வருது. அடுத்ததாக யாருன்னா டெல்லியை சேர்ந்த சூஃபி மகான், அவங்க யாருன்னா அப்துல் ரஷீத் ஹீமான்னு சொல்லுவோம், ரூமான்னு சொல்லுவாங்க. அவங்க தங்களுடைய வரலாற்று நூலில் இந்த விஷயங்கள்லாம் பதிப்பிடுறாங்க. அடுத்ததாக எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா உருது மக்கான்னு சொல்லிட்டு வலிமார்களுடைய வரலாற்று கித்தாபில் வருது. அடுத்ததாக இப்னு அரபி நாயகம் எதுனா த ஃபெசல்ஸ் ஆஃப் விஸ்டம்ன்ற இடத்துல ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லும்போது இந்த இடத்த வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் சரந்தீப் மலை, ஆதா அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுலாம் சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த சுஹைப் ஆலிம்ஷான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒரு விருது சங்கர் தயாள் சர்மா அவர்கள்ட்ட விருது பெற்ற இந்த கித்தாபுக்காண்டி விருது பெற்றாங்க. இந்த சரண்டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கித்தாப் எழுதியிருக்காங்க. அந்த வரலாற்றுலையும் இந்த செய்திகள் கொஞ்சம் வருதுன்னு வச்சுங்களேன். சரி, இத்தகைய நல்ல செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு நல் வாய்ப்பை அளித்தான். இன்னும் ஒரு பதிவில் பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.